Hello everyone, Divakar Raviram, Sivaka Jobs and Edu welcomes you to this new video. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா TNEA கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ TNEA அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 440 காலேஜஸ் இருக்கு. ஸோ டே பை டே வந்து காலேஜ் குறைஞ்சிட்டே வந்து 500க்கு மேல இருந்த காலேஜ் வந்து இன்னைக்கு 440 காலேஜஸா குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த இயரும் பாத்தீங்கன்னா சில காலேஜஸ் மூடுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஒரு 440 to 430 காலேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த காலேஜஸ்ல வந்து கவுன்சிலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு 2 டைப்பா சீட் இருக்கும். இந்த கவுன்சிலிங் மூலியமா மெரிட் சீட்ல போறதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த TNEA கவுன்சிலிங் ப்ராசஸ். ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அப்ளிகேஷன் போடுறது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வேற உங்களுக்கு ஏதாவது பிசிக்கலி சேலஞ்சஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க அடிஷனலா அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து போடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு போடுங்க. தெரியாம சில ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ப்ராப்பரா அப்ளிகேஷன் பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அப்ளிகேஷன் போறப்ப டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க அதில் வந்து சர்டிபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த சர்டிபிகேட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க அந்த அப்ளிகேஷன் போடுறப்பே பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நியர்பை வந்து TFC சென்டர் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு TNEA ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க அந்த சென்டர்ல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த சென்டர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பண்றப்ப அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த சென்டர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஸோ அவங்களை வந்து மீட் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் போடுவீங்க. அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்கவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருவீங்க. பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் வச்சே பண்ணலாம். யாரோட ஹெல்ப்பும் வேணா நீங்களாவே ஈஸியா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். அவங்களுக்கு பார்த்தா டீடைல்ஸ் தான் கேட்க போறாங்க. உங்களோட சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்ல போறாங்க. ஸோ இதுதான். ஸோ அதனால வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் நீங்களே பண்ணலாம். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேண்டம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரே மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி தான் அந்த ரேண்டம் நம்பர். பட் அது வந்து பெருசா யூஸ் ஆகுறது இல்லை. ஓகேவா? அதனால நீங்க அந்த ரேண்டம் நம்பர் பத்தி கவலைப்பட தேவை. அந்த ரேண்டம் நம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 1 வீக் ஒரு 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் ஒரு ரேங்க் இருக்கும், ஓவரால் ரேங்க் இருக்கும். அதாவது உங்களோட கட் ஆஃப் 10th 12th வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வச்சு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. மேக்ஸ் மார்க் வந்து 50 மார்க்ஸ் எடுத்துப்பாங்க, கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் வந்து 25, பிசிக்ஸ் மார்க்ஸ் வந்து 25 மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ 100 மார்க்குக்கு உங்களோட கட் ஆஃப் என்னன்னு பார்ப்பாங்க. இல்ல 200 மார்க்குக்கு சிலர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களோட கட் ஆஃப் என்னன்றத பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட் ஆஃப் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து ரேங்கிங் பண்றதா வந்து ரேங்க் லிஸ்ட். அது வந்து கம்யூனிட்டி வைஸ் ஒரு ரேங்க் பண்ணுவாங்க. அதாவது நீங்க பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியில வந்து நீங்க உங்களோட ரேங்க் எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஓசின்றது பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரியில வந்து எல்லாருமே வருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமன், அதாவது ஓவராலா நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர், அதாவது நீங்க பிசி கேட்டகரியில 1000 பொசிஷன்ல இருந்தீங்கன்னா ஓவரால் கேட்டகரியில மேபி 3000 பொசிஷன்ல இருக்கலாம். பட் உங்களுக்கு சீட் அலாட் பண்ண போறது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா பிசி கேட்டகரியில அலாட். ஓசில இருந்தா நீங்க ஓசில எடுக்கலாம். ஓசில இல்ல அப்படின்னா நீங்க பிசி கம்யூனிட்டியில சீட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு எம்பிசி அண்ட் SC STக்கு வந்து அவங்களுக்கு செப்பரேட்டா வந்து சீட்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரேங்க் லிஸ்டோட யூசேஜ். ஸோ ரேங்க் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மார்க் இருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா 190 கட் ஆஃப் இருக்காங்கன்னா 3 பேர் 190 கட் ஆஃப் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க, அடுத்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் பார்ப்பாங்க, எது ஹையஸ்டோ அதை பேஸ் பண்ணி வந்து ஆர்டர் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் பாக்குறாங்க, அடுத்து ரேண்டம் நம்பர் பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டிங் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ உங்களுக்கு TNEA புக் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அந்த கைட்லைன்ஸ்ல அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து மேஜர் திங். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரவுண்ட்ன்றது டிவைட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. முன்னாடி எல்லாம் ரவுண்ட் 4 வரைக்கும் இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்டு தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ரவுண்ட் 1ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு அந்த சாய்ஸ் வந்து லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும். அந்த காலேஜ் அலாட் ஆகிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். எனக்கு அந்த காலேஜே ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல எனக்கு இந்த காலேஜ் வேணா நான் அப்வர்ட் போறேன், எனக்கு இந்த காலேஜ் வேணா நான் அடுத்த கவுன்சிலிங் போறேன், எனக்கு கவுன்சிலிங் விட்டே வெளியே போறேன். இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல எந்த ஆப்ஷன்றது நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி அப்வர்ட் அண்ட்
அப்போர்ட் அண்ட் லாக் த ஆப்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சாய்ஸ் ஓகே, பட் மேலே ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்றதான் அந்த ஆப்ஷன். ஸோ அதுதான் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சூஸ் பண்ணணும். அப்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இது சாய்ஸ் ஃபில்லிங் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே தப்பு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ். நிறைய பேர் காலேஜ் கிடைக்காமையே போயிடும். நிறைய பேர் தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லோ லெவல் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்வர்டில் திரும்ப அகைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரில் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு மேலே ஏதாவது காலேஜ் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா மேலே உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு காலேஜஸில் போயிட்டு என்ன டேட்குள்ளே வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டும் சர்டிஃபிகேட்ஸும் காலேஜில் போய் நீங்கள் நேரில் போய் சப்மிட் பண்ணணும். அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும். சொன்ன டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களோட அட்மிஷன் வந்து இன்வாலிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு அவங்க சொன்ன டைமுக்குள்ளே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பணம் நீங்கள் காலேஜில் கட்டணும், சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணுன்றது அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.